சோலோ சிக்காவா பேக் ஸ்டேஜில் எம்எஃப்டி டீம்கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் அவடைய பார்த்துருவீங்களே, அதில் ஜிம்மி ஊசோவுக்கு நான் சம்மோன் ஸ்பைக் போட்டேன். அந்த சம்மோன் ஸ்பைக் போட்டதுனால தோற்று போயிட்டான். இப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்போவுமே அவங்களுடைய பிளட் லைனில் சேர மாட்டேன், அவங்கள விட்டு நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா தான் டீம் மெம்பர்ஸ்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனால் சோலோ சிக்காவுக்கு தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்று சொல்கிறாங்க, சோலோ உன் கூட பயணிக்கிற நாட்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் உன்கிட்ட பயணித்த நாட்கள் எங்களுக்கு பிடிக்கலப்பா. அது மட்டும் இல்லாமல் நீ எக்காரணத்தை கொண்டு எங்கள் டீமில் சேர மாதிரி இல்லை, அதாவது நம்ம ஃபேமிலியில் சேர மாதிரி இல்லை, பிளட் லைனில் சேர மாதிரி இருக்கிற. நீ அவங்களுடைய குடும்பம் தானே, என்னதான் இருந்தாலும் ஜிம்மி உன்னுடைய தம்பி தானே, அவங்க குடும்பத்தில் சேர மாதிரி தான் இருக்குது. அதனால் இதுக்கப்புறமா உன் கூட எங்களால் கண்டினியூவாக இருக்க முடியாது, எங்களை விட்டுரு சாமி, ஒரு கும்பிட்டு போட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு போயிடறோம்னு சொல்லிட்டு டாலாட்டாங்க நாங்கள் வெறும் டாலா பிரதர்ஸாகவே இருந்துக்கிறோம், உன்னோட எம்எஃப்டியும் வேண்டாம், உன் சொத்து சொகம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சோலோ சிக்காவை அத்து விட்டுட்டு போயிட்டாங்க. தாலி அத்து விட்டுட்டு போகணும்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இவங்களுக்குள்ளே இருக்கிற உறவை அத்து விட்டு போயிட்டாங்க. தொப்புள் கொடி சொந்தம் ஒன்று விட்டு கேட்டு போகுதே அப்படிதான் நம்ம சோலோ சிக்காவை பார்க்குறாரு. ஏண்டா நான் உருவாக்குன டீமு கடைசியில் என்னையே வெளியே ஏற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் சோலோ சிக்காவை வச்சு நடந்தது, அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் ப்ரோஸ்டிங்ஸில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காரு. எஸ், நான் இந்த வாரம் மண்டே நைட்டாக பார்த்தேன், ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல சோலோ சிக்காவை எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். இதே இடத்துல தான் ஜிம்மி ஊசோ மேலே இருந்து அவனுடைய டாப் ரோப் ஜம்பை யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணான். அப்போ அந்த இடத்துக்கு சோலோ சிக்காவை தான் எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டு, சோலோ சிக்காவை என்ன தான் அட்டாக் பண்ண போகிறான்னு. ஆனால் அவனுடைய பிரதரை அட்டாக் பண்ணான், என்னால் கணிக்கவே முடியலை. சோலோ நீ இந்த இடத்துக்கு வா, நான் உன்ட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லை நைட் சோலோ சிக்காவை கூப்பிட்றாரு. சோலோ சிக்காவும் வராரு. எப்படி வராரு, பையன்தான் பாவம் தனிமரம் ஆகிட்டாரு, தனி மரமாக வராரு. தனிமரம் தோப்பாகாது தான், பட் இருந்தாலும் மனுஷன் நான் தோப்பை உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வராரு. இப்போது எல்ஐ நைட்டுகிட்ட சோலோ சிக்காவை பேசணும். எல்ஐ நைட் சொல்கிறாரு, எதுக்குப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண, மண்டே நைட்டான நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி பார்த்தேன், நீ என்னதான் இருந்தாலும் அவனுடைய தம்பி தானே, ஏன்னா தம்பி இல்லை அண்ணங்க, ஜிம்மி ஜே சோலோ சிக்காவுக்கு அண்ணன், நான் மறந்தே போயிட்டேன். சோலோ சிக்காவை தான் தம்பி, சின்ன தம்பி பிரபுங்க, நான் மறந்தே போயிட்டேன். இப்போது சோலோ சிக்காவை சொல்கிறாரு, நாங்கள் பிரதர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எப்போவோ அத்து விட்டாச்சு, அவனுங்க எப்போ பார்த்தாலும் பிளட் லைனில் என் கூட சேருன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னால் தனியாலாம் அவனுங்களை எதிர்த்து போக முடியாது, ஏன்னா அவனுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, ஜேக்கா ஃபாட்டோலாம் இருக்கிறானுங்க. ஆனால் என்னால் ஒன்று முடியும், என் கூட ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா அவங்கள எதிர்த்து மோத முடியும். நான் என்னுடைய டீம் மெம்பர்ஸை கேட்டேன், கடைசியில் எனக்கே துரோகம் பண்ணிட்டு என் டீம் மெம்பர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லை நான் வாண்ட்ட ஒரு கேட்குறேன், நீ தப்பாக நினைக்காத, நீ எனக்கு உதவி பண்ண வருவியா அப்படின்னு கேட்காரு. நீயும் நானும் ஒன்று சேர்ந்தோன்னு வையலேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருப்போம், நம்ம 2 பேருமே சேர்ந்து பிளட் லைனில் எதிர்த்து சண்டை போடுவோம். நான் ரொம்ப நாளாகவே பார்த்துட்ருக்கிறேன், நீ தனி ஆளாகவே பிளட் லைனில் எதிர்த்து மோதுற, அதுவும் நேர்மையாக மோதிட்டுருக்கிற, அதுவும் உன்னுடைய வில் பவரை யூஸ் பண்ணி மோதிட்டுருக்கிற, உனக்கு ஒரு ஆறுதலாக, உனக்கு ஒரு துணையாக ஒரு நண்பன் வேண்டாமா, அதனால் என்னை எதுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நைட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, பசிச்சாலும் புலி ஃபுல்லாக தின்னாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒத்த வார்த்தையில் முடிச்சுட்டாரு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவன் பிரதர், இன்றைக்கி நீ சேரலை அப்படின்னு சொல்லுவேன். ஜேக்கா ஃபாட்டும் இப்படி தான் சொன்னான், நான் சேர மாட்டேன்னு. ரோமன் கூட ஒரு மேட்ச் வச்சு தோத்துட்டா சேருவேன்னு சொல்லி சேர்த்துட்டான். அதே மாதிரி நீ கூட உன் டீம் மெம்பர்ஸ்லாம் புரிஞ்சுட்டாங்க, கடைசியில் ஏன் கூட சேருன்னு சொல்லிட்டு எனக்கே நீ ஒரு சம்மோன் ஸ்பைக்கை போட்டு எப்போ வேணாலும் உன் டீம் மெம்பர்ஸ் கூட ஜாயின் பண்ணுவேன். அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டு உன் கூட மட்டும் நான் டேக் டீம்லாம் வச்சுக்க மாட்டேன், அந்த பொழப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கடைசியில் சோலோ சிக்காவை தனி மரமாக்கிட்டாங்க. இதில் பேக் ஸ்டேஜில் ஒரு விஷயம் நடந்துக்குங்க. வீக்லி பார்த்தீங்கன்னா ராய்ஸ்கியை எம்எஃப்டியில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிக்காவை சொல்லுவார். இப்போ ராய்ஸ்கி பார்த்து சிரிக்கிறாரு, என்னாச்சு நக்கிட்டு போயிடுச்சு போல இருக்குது, ஒன்றும் இல்லை, எம்எஃப்டி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. சோலோ சிக்காவில் பதிலே சொல்ல முடியலை, அப்படியே சாஞ்சிருக்கிறாரு. யாராலையுமே சாய்க்க முடியாத சோலோ சிக்காவையும் சாய்ச்சிட்டிங்களாப்பா.